கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நேரத்தில் நாம் ஒருவர் நேசிக்கும்படியாகவோ இந்த வார்த்தைகளை தியானிக்கும்படியாகவோ தேவன் அவர் கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்காக அடியன் தேவனின் அன்போடு இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். Praise the Lord. சரி, இன்றைய தினத்திலே நாம் ஒரு வேலையை பார்க்கலாம். வசனங்களை படிக்க ஏசாயாவின் புஸ்தகம் 60வது அதிகாரம் 14வது வசனம். உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் குனிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். இந்த இடத்துல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறதான வார்த்தை. உன்னை ஒடுக்கினவர்கள் படிக்க மறுபடியாக உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் படிங்க பிள்ளைகளும் குனிந்து என்ன செய்வாங்க? உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் பணிந்து உன்னை கர்த்தருடைய நகரம் என்றும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்றும் சொல்லுவார்கள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வசனங்களை பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மை நாம் பார்க்கிறோம். நம்மை ஒடுக்கினவர்கள் எப்படிப்பட்டதான நிலைமை உள்ளவர்களாய் மாறுவார்கள் என்று அதில் பார்க்கிறோம். இது இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்றதுதான். நம்மை என்ற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. இஸ்ரவேல் ஜனங்களை யாரெல்லாம் ஒடுக்கினார்களோ, அடக்கினார்களோ, கீழ்ப்படுத்தினார்களோ அவர்கள் வந்து இவர்களை குனிந்து பணிந்து இருப்பார்கள் என்றுதான் புல்லாதல் இருக்கு. அப்போ தேவனுடைய நாமம் மையப்படுவதாக இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் எவ்வளவு மேன்மையான ஒரு வெளிப்பட்டு இருக்கிறது பாருங்க. அவர் சொந்த ஜனங்கள், என் மேய்ச்சலின் ஜனங்களும் என் ஆடுகளுமான அப்படின்னா என் மேய்ச்சலின் ஜனங்களும் என் ஆடுகளும் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய மேய்ச்சலில் இருக்கிற ஜனங்களும் அவருடைய ஆடுகள் என்று சொல்லப்படுகிற இஸ்ரவேல் ஜனங்களையும் யாவொருவன் சிறுமைப்படுத்தி ஒடுக்கி அவர்களை கீழ்ப்படுத்தி ஆள முயற்சிக்கிறானோ அவர்களுக்கு தேவன் என்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை அதில் இருக்கிறது. அவர்கள் வந்து உங்களை பணிந்து குனிந்து பணிந்து என்று இருக்கிறது. அவர்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை பணிந்தார்கள், குனிந்தார்கள். இதுல என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வந்து எந்த வாக்கிலையும் பணிந்து செல்வதற்கு தேவன் இடம் கொடுக்கவே மாட்டார். ஆண்டவராய் கர்த்தரை பணிய வேண்டும், அதான் அவருடைய நோக்கம். நாம் எப்போதும் தேவனை பணிந்து வாழ்ந்தார், குனிந்து வாழ்ந்தார். முகக்குப்பிர விழுந்து தேவனை பணிந்து கொண்டார், முகக்குப்பிர விழுந்து தேவனை ஆராதித்தார். இப்படித்தான் இருக்கிறது. ஆபிரகாம் அப்படி செய்திருக்கிறார், இஸ்ராக்கு செய்திருக்கிறார், யாக்கோபு செய்திருக்கிறார், ஏன் இஸ்ரவேல் அப்படிதான் செய்தார். அப்ப தேவனை நாம் பணிந்து வாழ வேண்டிய ஜனங்கள் எந்த ஜாதி ஜனங்களையும் நாம் பணியவே கூடாது. யாதொருவன் நம்மிடத்துல வந்து தன் ஜாதியின் மேன்மையை வைத்து நம்மை அவனை பணிய திட்டமிடுகிறானோ அவர்களை பணிய வேண்டும், அவர்களை பணிய சொல்வார். என்ன பணியணும், அவன் என்ன பணியணும்? ஏன்னா தேவன் அவன் ஊழியக்காரனா இருந்தா கூட சரி, என்ன பணியணும் அப்படின்னு யாராயும் சொல்வானா அவன் சாத்தானுடைய தூதுவன். புரியுதுங்களா? மற்றவர்கள் வந்து ஒரு ஊழியக்காரனோ எளிமையா இருக்கலாம், வசதி உள்ளவனா இருக்கலாம். அவன் வந்து தன்னை இவனை பணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு ஊழியக்காரன் சொல்லவா என் காலில் விழு, என்னை பணிந்து கொள் என்று ஒரு ஊழியக்கார பார்த்து சொன்னான். அப்ப என் உள்ளத்துல ரொம்ப கஷ்டமா இருந்து, இவனை எதுக்கு நான் பணிய சொல்றான், இவனை எதுக்கு வணங்க சொல்றான், என் கால் மாட்டுல உட்காரு என்று சொல்றான். ஏன் இவன் கால் மாட்டுல உட்காரணும்? இதுதான் சாத்தானுடைய ஆளுகையில் இருக்கிற ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுடைய நிலைமை. அருமையான தேவ ஜனனே, எப்போதும் சொல்லுகிறேன், யாரும் நம்மை பணிய வேணும்னு நான் விரும்பவே கூடாது. ஊழியக்காரன் வந்து நம்மளை பணியணும் விரும்பவே கூடாது. நம்மகிட்ட வசதி இருக்குங்கிறதுனால அவனை வந்து பணிய பண்ணணும். என்ன பணியணும்னா, ஒரு தலையில கழுத்துல இயந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தை தள்ளுவது நல்லது. உன் பிள்ளைகளை
கற்களில் மோதி அடிக்கிறவன் பாக்கியவானாயிருப்பான் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனை பணியக்கூடாது. அவன் அந்த ஊழியக்காரன் என்ன பணியணும்னு விரும்பினாலே அவன் சாத்தானுடைய தூதுவன். புரியுதுங்களா? அவன் சரியில்லாதவன். அவன் நான் இந்த ஜாதி, அவன் என்ன பண்ணி நீ என்ன ஜாதின்னு உனக்கு நீ யாருன்னு தெரியல. அதாவது யாரும் நம்மை பணிய நாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஆண்டவர் தான் பணியணும், ஆண்டவர் தான் பணிந்து வாழும். சரி, யோசேப்பை குறித்து நாம் பார்த்தோம். யோசேப்பை குறித்து பார்க்கும்போது எல்லாருடைய கதிர்கட்டுகளும் யோசேப் என்ற கதிர்கட்டை பணிந்தது இல்லையா? எல்லா கதிர்கட்டுகளும் என்ன செய்தது? யோசேப்புடைய கதிர்கட்டை பணிந்தது. ஏன்? எல்லோரும் யோசேப்பை பணிந்து வாழ வேண்டும் என்று தேவன் யோசேப்பை ஒரு விசேஷப்படுத்துகிறார். அப்ப நாம கூட மற்றவர்கள் நம்மை பணியணும்னு நாம் விரும்பவே கூடாது. தேவன் நம்மை விசேஷப்படுத்தி இருக்கிறார். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியக்காரனை பணியலாமா? அந்த ஊழியக்காரனை பணிஞ்சு போகணும். நான் ஜாதியில உயர்ந்தவன், நீ ஜாதியில உயர்ந்தவன்னா நீ சாபம், நீ சபிக்கப்பட்டவன். பணம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது, பெரிய சபை இருக்கிறது, ஜனங்கள் இருக்கிறார்கள். இந்த எண்ணத்துல தேவனுடைய ஊழியக்காரன் உன்னை பணியணும்னு நீ விரும்பினீன்னா உன்னை போல சாத்தானுடைய உன் தலையில என்ன இருக்கு? உன் தலையில உங்க தலைக்கு மேல என்ன இருக்குன்னா நேபுகாத்நேச்சார் மேல இருந்த கூடு, பறவையின் கூடு தான் உன் தலையில இருக்கு. நிறைய ஊழியக்காரர்கள் மற்ற தேவனுடைய ஊழியக்காரன் அவளை பணியணும் அப்படின்னு விரும்புவார்கள். அப்படி அந்த எண்ணம் உனக்குள்ள வந்துட்டான். நேபுகாத்சார் இருக்க இல்லையா, அவன் தலையில பறவையின் கூடு கட்டி வாழ்ந்து அந்த நிலைமை தான் அவர்களுக்கு இருக்கும். பணம் இருக்கும், பதவி இருக்கும், சொத்து இருக்கும் இல்லையா, பெரிய சபை கூட இருக்கும். ஆனால் அப்படியேப்பட்டதான் மேய்ச்சிமை உள்ளவன் உடைய சிரஸ்தில பறவை கூடு கட்டி வாழத்தக்கதான் யுத்தத்தில அவன் நிலைமை பரிதாபத்துக்குரிய. சில நேரம் பிரசங்கம் பண்ணுவாங்க, பெரிய சபையெல்லாம் நடத்துவாங்க. இந்த விதமான மேட்டுமையான எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருந்தால் அவர்கள் குறித்து அவர்கள் நினைக்கலாம், மேன்மையா நினைச்சுக்கலாம். என்னை பொறுத்த சொன்னா அவன் நேபுகாத்நேச்சர் நிலைமை நான் கட்டினேன் மகா பாபிலோன் என்று அவன் சொன்னான் பார்த்தீங்கன்னா, அது போலதான் நான் ஒரு பெரிய ஜாதி, என் புத்தியை காட்டுவேன், என் ஜாதி புத்தி எப்படி இருக்கும், என் ஜாதி எப்படி காட்டுறேன், நான் செஞ்சு காட்டுறேன் அப்படின்னா நீ தான் நேபுகாத்நேச்சர். உன் தலையில பறவை கூடு கட்டி இருக்கிறது. கிறிஸ்துவின் சிந்தை உங்களை இருக்க கடவுது என்று இருக்கிறது. உங்களுக்குள்ள கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இல்லை, மனமேட்டியும் அகந்தையும் இருமாப்புமா இருக்கிறாய். ஊழியக்காரன் உன்னை பணியணுமா? என்ன சொல்றேங்க, நான் ஒருத்தரை பணியணுமா? ஒரு நாயே நான் பணிய மாட்டேன். எவ்வளவு பெரிய ஊழியக்காரன் இருந்தாலும் சரி, அவனை நான் பணிந்து போகவே மாட்டேன். என்ன பணிய வைக்கணும்னு நினைச்சானா அவன் நிலைமை நேபுகாத்நேச்சருடைய நிலைமைக்கு ஒப்பான நிலைமையில அவன் இருக்கிறான். அனாவசியமா யாருக்கு நான் பழகிறது இல்லை. யாருக்கிட்ட சண்டையா போறேன், இங்க இருக்கிறேன் பழையங்கோட்டை இருந்தா இப்போ எந்த ஊழியக்காரர்களோட வாக்குவாதமோ சண்டையோ எதுவுமே கிடையாது. இந்த ஊர்லயும் யாரிடத்துல வாக்குவாதமோ சண்டையோ நான் இட்டதில்லை. ஆனா அகம்பாவம் உள்ளவர்கள் பலர் இருக்கிறார்கள். பழையங்கோட்டையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க அகம்பாவம் உள்ளவர்கள். புரியுதுங்களா? அகம்பாவம் உள்ளவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பல இடங்களிலும் இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படி யாருன்னா இருந்தா தேவனுடைய ஊழியக்காரர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் பிடிக்கல, உனக்கு பிடிக்காவிட்டா பிடிக்கலையோ அவன் உன்னை பணியணும் நீ விரும்பவே கூடாது. அப்படின்னா நீ தான் நேபுகாத்நேச்சர், நீ கட்டினம் மகா பாபிலோன் என்று அவன் சொன்னது போல உன்னை நீ மாற்றிக் கொண்டிருக்கிறாய். நீ சாத்தானுடைய ஆளுமையில் இருக்கிறாய், மன மேய்க்குமையில் இருக்கிறாய். அந்த நிர்பந்தமான நிலைமையை வாழ்ந்துட்டு இருக்கிற உங்களை தேவன் கனவீனம் பண்ணுவார். தேவனானவர் கனவீனம் பண்ணுவார். தேவனை நாம பணிந்து வாழ வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களை மற்ற ஜாதிகள் பணிய பண்ண ரொம்ப முயற்சித்தார்கள். ஆனால் அவர்களை தேவனுடைய ஜனங்களை பணியும்படி தேவன் கிரியை செய்தார். புரியுதுங்களா? அதனாலதான் நாம் எப்பவுமே என்னை பொறுத்தவரை சொல்றேங்க, என்ன யாரும் பணியணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அந்த மனமேட்டியெல்லாம் கிடையாது.
ஜீவிதத்தில தேவன் எனக்கு உன்னத அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்த அந்த உபாகம் 5ஆம் அதிகாரத்தின்படி அந்த 10 கட்டளைகளை நான் முழுமையாக கை கொண்டு வாழ்கிறேன். உண்மையை சொல்ல போனா முழுமையாக. யாரு பணத்தையோ பொருளையோ வீட்டையோ சொத்தையோ நான் விரும்பினதே கிடையாது. விரும்பவே மாட்டேன். விரும்பினாத்தான் இச்சிக்கத்தோம். முதல் விருப்பம், அடுத்த ஆசை, 3வது இச்சை. அல்லேலூயா. முதல் விருப்பம், 2வது ஆசை, 3வது இச்சை. இவைகளை நிறைவேற்ற செய்ய பிரயாசப்படுகிறது தான் கள்ளத்தனம் இல்லையா? ஒரு பொருள் வேணும்னா திருட கூட போகலாம். இப்ப இந்த ஆசை, விருப்பம், இச்சை இவைகள் எல்லாம் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போகும். சரிங்களா? அதனாலதான் நாம எக்காரணத்து கொண்டும் நம்மை மனமேட்டிமைக்குள்ளே நாம் கொண்டு போகவே கூடாது. நான் கட்டின மகா பாபிலோன் என்று நாம் சொல்லத்தக்கதான விதத்துல நம்முடைய வாழ்க்கை போய்விடக் கூடாது என்பதை சொல்லுகிறேன். அருமையானவர்களே, ஏன் பலர் நான் ஜாதியில உயர்ந்தவன், நான் என்ன பணியம் பண்ணுவேன், அவளை பணியம் பண்ணிடுவேன், என்னை பணியணும் அப்படின்னு சொல்லிட்டா உன்னதான் குழியில வைக்கணும். ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? உன்னதான் என்ன செய்யணும்? ஒரு தெய்வ ஊழியக்காரனுக்கு இப்படிப்பட்டதான மேட்டிமையெல்லாம் வரக்கூடாது. எவ்வளவு பேர் சபை நடத்தினாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருக்கலாம், சொத்து இருக்கலாம், அந்த மேட்டிமை உனக்குள்ள இருக்குன்னா நீதான் அந்தி கிறிஸ்து. புதிய பாட்டின் காலத்தில் சொல்ல போனா நீதான் அந்தி கிறிஸ்து, நீதான் கள்ள தீர்க்கதரிசி, நீதான் கள்ள அப்போஸ்தலன், நீதான் கள்ள போதகன், நீதான் கள்ள சுவிசேஷகன். எல்லா கள்ளத்தனமே இருக்கு மனமேட்டிமை இருந்தா. அந்த மனமேட்டிமை உள்ளவர்களுக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவங்கள பழகவே கூடாது. நாய்க்கு எலும்பு போடுவது போல ஒரு பிரைஸலோ சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். நான் அப்படிதான் செய்வேன். ஒரு பிரைஸலோ அவ்வளவுதான். ஒன்னாவது குஷி, இவன் நம்மளுக்கு சாத்தனை சேர்த்தானே. ஆனால் அவன் நிலைமை பரிதாபத்துக்குரியதா இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை பணியும்படி தேவன் செய்வார். நாம் எப்போதும் யாரை பணிய பண்ணவன் விரும்புகிறோமோ நம்மை போல கேடு கட்டவன் யாரும். நான் நிறைய ஜாதிகளை குறித்து படித்திருக்கிறேன். ஜாதிகளை பத்தி எனக்கு தெரியும். தமிழ் ஜாதிகளுக்கு சுபாவங்கள் எப்படின்னு தெரியும். தமிழ் ஜாதிகளில ஒரு ஜாதி தான் மனமேட்டிமை உள்ள ஜாதி. அந்த நாய்க்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா அந்த எல்லா இடத்துலயும் கேவலம் தப்பு தப்பா பேசுறோம். புரியுதுங்களா? அது போல ஒரு கேடு கட்ட ஒரே ஒரு ஜாதி தான் கேடு கட்ட ஜாதி. அதனால நாம் என்ன செய்யணும்னா தேவனை பணிந்து வாழ வேண்டும். பார்ப்பனனுக்கு அடுத்த ஜாதி, பார்ப்பனுக்கு அடுத்தது இவன் தான் என்று சொல்லத்தக்க விதத்துல அவன் தன்னை மனமேட்டிமைக்குள்ள வைப்பான். அதனால தான் இவனுக்கு சொன்ன, இவனா நீ வெளியே நிறுத்து, இவனா நீ படியிலே நிறுத்து என்று சொன்னார்கள். அவனா அவனை வெளியே நிறுத்து, இவனை படியிலே நிறுத்து, உள்ள ஏற்காத. அவன் உன்னை உன் மனைவிக்கு விரோதமா திருப்புவான், உன் மனைவியை உனக்கு விரோதமா திருப்புவான், உன் பிள்ளைகளை குறித்து தவறான அபிப்பிராயத்தை உங்களுக்குள்ளே உண்டு பண்ணுவான், உண்மை குறித்து பிள்ளைகளுக்கு கவிதமான அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுவான். இதுதான் அந்த ஜாதியோட புத்தி. அவன் அப்படிதான் செய்வான். அவன் காலம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அவன் சந்ததிகள் அப்படிதான் இருக்கும். அது சந்தானங்களுக்கு அப்படிதான் இருக்கும். அது கீழ்த்தரமான புத்தி. அதனால்தான் பார்ப்பனனுக்கு அந்த ஜாதியை பிடிக்காது. நேரடியா பார்த்திருக்காரு. காதை பூரா வேட்டுவான். அருமையானவர்கள், இது எதுக்கு சொன்னா ஒரு ஜாதி கிட்ட தான், தமிழ் ஜாதிகளிலே ஒரு ஜாதி கிட்ட மிகுந்த மனமேட்டுமே இருக்கும். அவனுக்கு ஒருத்தனை பிடிக்கலன்னா ஊரெல்லாம் கெடுத்து பேசு. அப்படி ஒரு ஜாதி இருக்கு. இன்னொரு ஜாதி இருக்கு, கர்வம் பிடித்த ஜாதி. கர்வத்துல சிறந்தவர்களா இருப்பார். பயங்கர கர்வம் இருக்கு. ரொம்ப கர்வமா இருப்பார். அவர்களுக்கு சுபாவம் எப்படின்னா வெட்டுவோம், குத்துவோம், சூறையாடுவோம், பங்கிடுவோம் என்று சொல்லத்தக்கதான விதத்துல அவங்கள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். அது நினைக்கிறாங்க அவங்க கண்ணி இவங்க பயந்து வாழ்றாங்க அப்படின்னு. அப்படி ஒன்றும் கிடையாது. அந்த பாவப்படி அவர்களை துன்புறுத்தின அடித்த பாவப்படி எங்கள் மீது வராம இருக்கணுங்கிறதுக்காக விலகி போறான் இல்லையா? விலகி போயிடணும். எந்த பாவப்படியும் நம் மீது வரவே கூடாது. வர நாம் இடம் கொடுக்கவும் கூடாது.
அதையா அவ்வளவுதான். விலகி போய் பயந்து போறது இல்லைங்க. அவனுக்கே அவன் எடுக்க தெரியும், அவனுக்கு சண்டை போட தெரியும் இல்லையா, அவனுக்கு தைரியம் உண்டு. ஆனா அவன் என்ன செய்யறான்னா, அது செய்யக்கூடாது, என் சந்ததி மேல அந்த பாவம் சுமந்துடக்கூடாதுன்னு அவன் விலகி போறான். அவ்வளவுதான். பயந்து போறது இல்ல, விலகி போறான். அதை இவங்க பிளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு எங்களை கண்டு பயந்து போறான், எங்களை கண்டு விலகி போறாங்க. அப்படிதான் நாம இருக்கோம்னா, உனையும் சாபம் முடிச்சவன், உனக்குள்ள இருக்கிறது சாபம். அந்த சாபத்துல இவர்கள் பங்கு வரக்கூடாதுங்கிறதால விலகி போறேன். உன் சாபத்துல நீயே சாபம். உன் சாபம் உன் பிள்ளைகளை பிடிக்கும், பிள்ளைகளை எல்லாம் பிடிக்கும். புரியுதுங்களா? அந்த சாபத்தில் உள்ளவர்களாக நாம் வாழக்கூடாது. நம்மை பணிய பண்ணுகிறவனை தேவன் குனிய பண்ணுவார். நான் பார்த்திருக்கிறேன் வாழ்க்கையில, நம்மை பணியப்படுகிறவனை தேவன் குனிய பண்ணுவார். ஒரு இடத்துல இருக்கு, அவர்கள் குனிந்து புழுதியை நக்குவார்கள். காலிலிருந்து எழுப்புகிறதானே புழுதியை நக்குவார்கள் என்று சொல்கிறது. தேவன் செய்வார். அதனால்தான் நாம யாரும் எந்த ஊழியக்காரையும் நம்ம பணிய பண்ணணுங்க எண்ணம் நமக்கு வந்தா, நம்மை போல மேட்டிமையானவன் யார்? பழைய பாட்டு காலத்துல வேட்டிமை, பெருமை, இருமாப்பு, அகந்தை இப்படி எல்லாம் சொல்லிடலாம். ஆனா புதிய பாட்டுல அதுக்கு பேர் என்னன்னா அண்டி கிரைஸ்ட், கள்ள தீர்க்கதரிசி, கள்ள போதகர், கள்ள அப்போஸ்தலர், கள்ள சுவிசேஷகன். இவர்களுக்கு பேர் இப்படி இருக்கு புதிய பாட்டுல. அப்ப நீங்க மற்றவர்கள் நம்ம பணிய பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க, உங்கள்கிட்ட பணம் இருக்கலாம், பணிய பண்ணு நினைச்சீங்கன்னா உங்களை நீங்க தான் கள்ள அப்போஸ்தலர்கள், இல்ல நீங்க தான் கள்ள போதகர்கள், நீங்க தான் கள்ள சுவிசேஷகர்கள், நீங்க தான் கள்ள மெய்ப்பர்கள், அருமையானவரே கள்ள தீர்க்கதரிசிகள். இப்படி நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது யாரு பார்ப்பாங்க? இப்ப நான் அதை பார்க்கணும், இவன் இன்னாருன்னு தெரிஞ்சு இவன் சுபாவத்தை வச்சு. ஆனா அந்த நபரை நான் எனக்கு இருக்கவே மாட்டேன். ஏன்னா அவன் கதை அவ்வளவுதான். என்கிட்ட ஒருவர் இப்படி பேசினான், உன்னால் ஒரு ஆத்மாவை மரண தருவாய் இருக்கும்போது நீ பரலோகத்துக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா? அது எப்படி? அது தெரியாத யோகியத்தை இல்லாத எதுக்கு நீ சபை நடத்துற? உனக்கு எதுக்கு சபை? உனக்கு எதுக்கு ஊழியம்? ஒரு ரட்சிப்பின் ஊழியத்தை செய்யலாம். ஆனா ஒரு மனிதன் மரண தருவாயில் இருந்தா அந்த நபரை பரலோகத்துக்கு எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நீ ஒப்பு கொடுத்தா பரலோகத்துக்கு போயிருமா? அதுக்கு யோகிதை உனக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள ஒழுங்கு ஜீவித ஒழுங்கு இருக்கா? அதெல்லாம் இல்ல. அவங்க செத்தா ஜெபம் பண்ணுவோம், அவ்வளவுதான். ஒருவனை பரலோகத்துக்கு அனுப்ப யோகியதை இல்லைன்னா உனக்கு சபை அவசியமே இல்லை. சபை உடைய செய்ய நீ அழுகதை ஏற்ற. அப்ப நீங்க சபை நடத்தலாம். நிறைய பேர் சபை நடத்தணும் ஆசைதான். அவங்களுக்கு என்ன அழைப்புனே தெரியாது. பணம் இருக்கு, வேலை இருக்கு, சொத்து இருக்கு, நான் ஊழியம் செய்யறேன், அவ்வளவுதான். ஆனா என்ன அழைப்பு? உன்னோட அழைப்பு என்ன? அதை நீ பார்க்கணும். முதல்ல அதை பார்த்து ஊழியம் செய்ய. உன் அழைப்பை குறித்தே உனக்கு தெரியாம நான் சபை நடத்தணும்னு நினைச்சேன்னா எந்த ஆத்மாவை கிறிஸ்து இயேசுவிலே தேர்ந்தவனா நிறுத்த உம்மால முடியும்? எல்லா ஞானத்தோட புத்தியோட உபதேசம் பண்ணத்தக்கதான ஒரு தானி உனக்கு இருக்கா? அப்படி இல்லாத பட்சத்துல சபை நடத்துவது தவறு. சுவிசேஷகனாக ஊர் ஊரா போய் சுவிசேஷம் சொல்லலாம், எனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, இந்த சொத்துக்கு நான் தான் வாரிசு, இந்த சொத்துக்கு நான் தான் அதிபர், நான் ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் ஒருத்தர் பெரிய கம்பெனி வச்சிருக்கிறார், தொழிலதிபர். ஆனா அவன் சுவிசேஷ ஊழியம் தான் செய்வார். எனக்கு அதுக்குதான் என் தகுதி இருக்கு, அதுக்கு மேல எனக்கு தகுதியே கிடையாது. அவ்வளவு துறைய போக வேணாம். பிஜிஎஸ் சொல்லி இருக்கிறார். எங்களை ஒருத்தரை பார்த்து சொல்லியிருக்காரு, எனக்கு சீனாய் மலை வரையிலும் ஜனங்களை நடத்த முடியும், அதுக்கு மேல என்னால் முடியாது, போய் தகுதி எனக்கு இல்லை. அருமையானவர்களே, சீனாய் மலை வரையிலன்னா என்ன அர்த்தம்? மனம் திரும்புதல், ஞான ஸ்நானம், அபிஷேகம், ரட்சிப்பு அபிஷேகம். இதான் சீனாய் மலை. சீனாய் மலையில தான் தேவன் ஜனங்களுக்கு ஒரு ஒழுங்க வைக்கிறாரா 10 கட்டளை. புரியுதுங்களா? அந்த ஒழுங்கை கை கொள்ள முடியலன்னா, ஒரு ஆத்மாவை காணால கொள்ள அனுப்பி வைக்கிறது யோகியது இல்லைன்னா நீங்க சபா ஊழியம் செய்யாதுங்க, அதை விட்டுருங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க, எனக்கு சொத்து இருக்கு, பணம் இருக்கு, நான் சபா ஊழியம் செய்வேன், எனக்கு இங்க வாங்க, நான் வேலை வாங்கி தரேன், நான் உங்களுக்கு வேலை தரேன், ஏன் சபைக்கு வாங்க, நான் உங்களுக்கு உன் பிள்ளைகளை அனுப்புங்க, நான் வேலை தரேன், வேலை வாங்கி தரேன், ஏன் சபைக்கு வாங்க அப்படின்னா
அந்த ஆட்களை நடத்த ஒரு சீக்கிரம் விசுவாசியை போய் ஒரு ஆள் கேட்கிறார், அங்கே எதுக்கு போறீங்க, ஏன் சபைக்கு வாங்க, பிள்ளைகளுக்கு வேலை தரேன். அவன் உனக்கு கீழ்ப்படிவானா, அவனை நடையிலே சேர்க்க மாட்டான். ஒரு சீக்கிரம் விசுவாசி உங்களை நடையிலேயே ஏற்றுக்க மாட்டாங்க. நீ செய்யறது ஊழியமே இல்லைங்கிறது அவங்களுக்கு எனக்கும் தெரியும், அவங்களுக்கு தெரியும். ஏன் இதை சொல்லுகிறேன்? ஒருவனை பணிந்து கொள்ள நீர், ஒருவன் உன்னை பணிந்து கொள்ள நீ விரும்பினால் உன்னை தேவன் நகைக்கு போடுவார், உன்னை தள்ளி புறமாக்கி போடுவார். இந்த பூமியில பன்றி செத்து போச்சுன்னா உடனே அது உடம்பு வீங்காது, அது ஒரு வாரம் ஆகும் இல்லையா? ஒரு வாரம். நாய் செத்தா ஒரு 3 நாள் 5 நாள் ஆகும். நாயும் பன்றியும் செத்தா குறைஞ்சது ஒரு வாரம் ஆகும். அது வீங்கி பன்றி வெடிப்பதற்கு 1 மாதங்கள் ஆகும். இதே மாதிரிதான் உன் நிலைமை. நீ செத்து ஒன்றுமில்லாம போயிட்டு நீங்கெல்லாம் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு வேலை தரேன், என் கம்பெனில வேலை தரேன், நான் அங்க வேலை வாங்கி வைக்கிறேன். அருமையானவர்களே, எதிர்த்த ஊழியக்காரன் இருக்கிற மனநிலை அப்படின்னா சீக்கிரம் விசுவாசி வந்துடுவானா? நான் கூப்பிட்டா வருவான், வாய ஜெபம் பண்ணாலும் வந்துடுவான். என்னோட ஜீவித ஒழுங்கு என்னன்னு அவங்களுக்கு தெரியும். நீ வேலை வாங்கி தர, வேலை தரங்கிறதுக்காக சீக்கிரம் விசுவாசி ஊற்றி இறக்குவானா? இறங்கவே மாட்டான். உன்னால அவனை நடத்தவும் முடியாது. என்ன சீக்கிரம் விசுவாசியா இருந்தேன், பெய்தோமாயா இருந்தேன், எல்லா ஒழுங்குகளையும் கற்றுக்கொள்ள உதவி செய்தால் சீக்கிரம் ஊழியத்தை எடுத்தார்கள், ஊழியம் செய்த ட்ரைனிங் கொடுத்து என்ன மற்ற ஊழியக்காரன் நடத்த முடியுமா? யாரையும் நடத்துறதுக்கு நான் இடம் கொடுக்க முடியாதுங்க. உன் நிலைமை நீயே ஒரு ஒன்றில்லாத ஆளு, ஒண்ணுமே இல்லை, அதையும் சபை. இதை எதற்கு சொல்லுகிறேன்? தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள், தேவனாய் கர்த்தரை தேவனை பணிந்து வாழ்கிறவர்கள் பாக்கியவான்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை பணிந்து வாழ்ந்தார்கள். அவர்களை பணிய பண்ண வேண்டும் சொல்லி ஒரு ஜாதியினர் வரும்போது தேவன் அவர்களை நிர்மூலமாக்கி அந்த ஜாதியரை இஸ்ரவேல் ஜனங்களை பணியும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. அருமையானவர்களே, யாருக்குமே விசுவாசிகள் கூட சொல்றேன், நீங்க உங்களை வேற சபை விசுவாசி பணம் இருக்குங்காக நீ வணிகத்துல சொத்து சேர்த்திருக்கலாம், வேலை பணம் வச்சிருக்கலாம், உனக்குள்ள அந்த மேட்டிங்க வரக்கூடாது அப்படின்னா நீ பரலோகத்துக்கு போக மாட்டோம். புரியுதுங்களா? பரலோகத்துக்கு போகவே முடியாதுங்க. எனக்கு ஒரு ஊழியக்காரர் தெரியுங்க, அவங்க இது தகுடு செம்பு தகுடுல எழுதி உருவேற்றி அவர் கையில வச்சிருப்பாருங்க. ஊழியம் செய்வார், நல்லா ஊழியம் செய்வார். ஒரு பாக்கெட்ல தகுடு இருக்கும், ஒரு பாக்கெட்ல எலுமிச்சம்பழம் வச்சிருப்பார். இது என்னன்னா கிருமி நாசினி அப்படின்னு சொன்னார். அதனால இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவன் ஊழியமும் செய்யறான். இது எனக்கு தெரியும், தெரிஞ்சதுனால்தான் சொல்றேன். அதனால்தான் அவருக்கு என்னன்னா ஜனங்கள்லாம் நம்மளை அப்படியே பணியணும், நம்ம இடத்துல வரணும் ஐயா, அதுக்குதான் இதை செய்து வச்சிருக்கிறாங்க. அப்ப அவன் எப்படி பரலோகத்துக்கு போவான்? அவன் பரலோகத்துக்கு போகவே மாட்டான். அவன் எங்க இருப்பான்? கல்லண தோட்டங்களே இருப்பான். பார்த்துங்க, கல்லண தோட்டங்களிலிருந்து தங்கியிருப்பார். அப்ப மாந்திரிகம் கல்லண தோட்டத்தில் தான் இருக்கும், அங்கதான் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து மயானத்தில் இருந்தாரா? இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட இடத்துல எத்தனை வருஷமா தங்கியிருந்தால்? பரிவானவர்களே, யாருமே நம்மளை பணிந்து கொள்ள வேணும் எண்ணம் நமக்கு வரவே இருக்காது. ஆனா வார்த்தை இருக்கிறது, ஜாதிகளை உன்னை பணியணும், ஜாதிகள் பாதங்களுக்கு கீழ்படுத்துவேன், ஜனங்களை சம்பத்தாக தரும், இந்த வசதி இருக்கு. ஆனா நமக்குள்ள அந்த மேய்க்கு விரும்ப வரக்கூடாது. அவன் தேவந்த ஊழியக்காரன், அவன் வசதி இல்லாதவனா இருக்கலாம், அவன் என்னை பணியணும். நான் ஜாதி, நீ என்னத்தை உயர்ந்தவன்? ஜாதியில என்னத்தை உயர்ந்தவன்னு கேட்கிறேன். நான் வெஜிடேரியன் சொல்லி சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டதுலாம் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு தான். நெய் சாப்பிட்டீங்கல்ல, அதெல்லாம் பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு. அப்ப நீ ஜாதியில உயர்ந்தவன் சொல்ல முடியும்? சொல்லுங்க. மறைவுல போய் பன்னிக்கறி சாப்பிடுறீங்க, மாட்டுக்கறி சாப்பிடுறீங்க, அப்ப நீ ஜாதியில உயர்ந்தவன் சொல்ல முடியும்? மாட்டுக்கறி பன்னீர் இதுதான் செய்யக்கூடாது. அதாவது ஏன் இதை சொல்லுகிறேன்னா, ஜாதியில உயர்ந்தவன் அல்ல, உன் நிலைமையை மாற்றணும். சில போதைகளுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரு ஊழியக்காரன் அவங்களை பணியணும். என்னதான் அவனை என்ன பணியணும், அவனை என்கிட்ட வரணும், பணியணும். அருமையானவர்களே, உன் நிலைமை எவ்வளவு பரிதாபத்துக்குரியது. நீ மூதாதையுடைய சாபத்தில் இருக்கிறார். உன் முன்னோர்கள் சம்பாதித்த சொத்து சாபத்தீரான சொத்து, அதை நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்.
அது நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. அதை நீங்கள் ஏற்கக்கூடாது. நம்மை யாரும் பணிந்து கொள்ள நாம் இடம் கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவன் தேவனுக்கு ஊழியம் செய்யும்படி அவன் அர்ப்பணிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவனை நான் கனம் பண்ணுவேன், அவனை தூக்கி விட வேண்டும் கரத்தை பிடித்து. அவன் வறுமையிலே, அவன் குறைவுகளிலே, அவன் குறைச்சல்களிலே நான் நிலைவு உண்டாக்கத்தக்கதாக என் கரங்களை உதவும் கரங்களாய் மாற்ற வேண்டும். ஒழிய அவனை தாழ்த்தக்கூடாது, தாழ்த்தவே கூடாது. அப்படின்னா நீ அவர் பெரியவன். ஒரு ஊழியக்காரன் என்னை பார்த்து ஒரு இடத்துல சொன்னான் என்னை குறித்து. நான் சொன்னேன், அவன் சொன்னது, நான் பெரிய பெரிய ஊழியக்காரங்களோட உட்கார்ந்து பேசியிருக்கேன். பெரிய பெரிய ஊழியக்காரன் உட்கார்ந்து, யாரு கூட உட்கார்ந்த? நான் ரத்தனப்பா கூட உட்கார்ந்து பேசியிருக்கேன். பாளையமட்ட கதை சொல்றேன். ராஜேந்திரோடு கூட உட்கார்ந்து பேசியிருக்கேன். ராஜேந்திரோடு கூட பக்கத்துல உட்கார்ந்து நான் பேசியிருக்கேன். பாலசுடைய பக்கத்துல உட்கார்ந்து பேசியிருக்கேன். மருதையாவோட பக்கத்துல உட்கார்ந்து பேசியிருக்கேன். இதனால பேசிட்டா நீ பெரிய ஆள் ஆகிறியா? அவர் சொல்ற. அப்ப நான் சொன்னேன், ஹலோ, என் பரிசுத்தவான்கள் ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள், பணம் இல்லாதவர்கள், வெறுமையாய் தன்னை வைத்து தேவனுக்கென்று வாழ்ந்தவர்கள், அவர்கள் மேன்மையானவர்களா? இவர்கள் மேன்மையானவர்களா? என் பரிசுத்தவான்களை நான் பணிந்து வாழ்ந்திருக்கிறேன், ஆனா இவர்களை நான் பணிந்ததே கிடையாது. உனக்கு இவர்கள் தான், ஆனா எனக்கு என் பரிசுத்தவான்கள் மேன்மை, என் பரிசுத்தவான்கள் மேன்மை தெரியும். டிஜிஎஸ் பக்கத்துல உட்காந்து பேசியிருக்கேன். நான் நல்லா பேசுவார், தம்பி அப்படி சுலபமா பேசுவார். அப்போஸ்தலர் கிறிஸ்துவ அசெம்பிளியிலே சுந்தரத்துடைய பேரன், அதாவது அவருக்கு ஒரு மகன் தான் தெரியும், ஜோ என்பவர். அவர் மூத்த மகனுக்கு கல்யாணம். அவர் கல்யாணத்துக்கு வந்திருக்கிறார். நான் அவர் இடத்துல பேசணும், அங்க பேசுறேன். அருமையானவர்களே, கனம் பண்ணுகிறவர்களை நாம் கனம் பண்ணணும், புரியுதுங்களா? அவங்க பக்கத்துல இவங்க பக்கத்துல உட்காந்து பேசி என்னையா போறோம், என்ன கிடைக்கும் போது அது ஒரு பெருமையா பீத்த பேச்சா? அப்படி பேசக்கூடாது. தேவனை பணிய வேண்டும். சிபிஎம்ல நல்ல பரிசுத்தவான்கள் இருந்தார்கள். அவரிடத்துல பணிந்து நல்லா வாழ்ந்து வெளியே எந்த ஊழியக்காக நான் பணியல. பாஸ்டர் சாம் சுந்தரம் அவர்களிடத்துல கூட பணிவா நல்லா பேசியிருக்காரு. அதே மாதிரி தாமஸ் என்பவர் இருந்தார் கன்னியாகுமரி மாவட்டத்துல. அவர்களிடத்துல அன்பா பணி பேசியிருக்காரு. ஏன்னா பேர் மேன்மையான இவங்களெல்லாம் பணிய முடியுமா? நான் கேட்டேன் அவங்க இடத்துல, இவர்களை பணியக்கூடாது, தேவனை பணிந்துவாங்க. ஒரு ஊழியக்கான நான் பணியணும், அப்படி பணிய பண்ணணுங்க எண்ணம் எனக்குள்ள உண்டா? என்னை போல வேட்டிவே உள்ள பணம் இருக்கிறாங்க. வேட்டிவே உள்ளவன் யார்? பாலை கொண்டு ஊழியக்காரன் சொல்லலாம், வா என் கால் மாட்டுல உட்காரு, பணிஞ்சுக்கோ. ஆனா போட தூசிப்பார். அதாவது இப்படி வாழ்க்கை ஆட்கள் ஊழியக்காரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாம் யாரையும் பணியக்கூடாது. தேவன ஊழியக்காரனை நம்மை பணிய வைக்க நாம் இடம் கொடுக்கவே கூடாது. சொல்லுங்களா? அவன் பிழைப்புக்காக இல்லை, தேவனுக்காக அர்ப்பணி. சிலெல்லாம் அவன் பிழைக்க வழி இல்லாம வந்திருக்கான் ஊழியக்கு. அது எனக்கு தெரியும் யார் யாரு. பிழைக்கவே வழி இல்லைங்க. அவனுக்கு வேலை செய்ய 10 ரூபாய் காசு சம்பாத்தியம் பண்ண யோகியது இல்லாது, ஆனா ஊழியம் செய்யணும். ஊழியத்துக்கு ஊழியம் செய்யறாங்க. அவன் இவனால யாருக்கு என்ன லாபம்? இவன் வயிற்று படைப்புக்காக தான் ஊழியம் செய்ய. இங்க போனா இது கிடைக்கும், அங்க போனா அது கிடைக்கும். இதுக்காக தான் அவன் ஊழியம் செய்கிறான். ஒழிய தேவனுக்கென்று ஊழியம் செய்ய, தேவனுக்கென்று ஊழியம் செய்ய. இப்படியாப்பட்டவர்களை நாம் எப்படி எந்த லிஸ்ட்லயும் வைக்க முடியாது. அவன் தன்னைத்தானே போதகன் என்று அழைத்துக் கொள்ளலாம், இல்லையா? இப்போ எங்களால வேலை செய்ய, பணம் சம்பாத்தியம் பண்ணுங்க, ஒரு சுவிசேஷகனா ஊழியம் செய்யுங்க, ஒரு போதகனுடைய அண்டகனுடைய வேலை செய்யுங்க, ரொம்ப பாக்கியம். அதான் நல்லது. உங்களுக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அடைக்க விட்டா நீங்க வராது. இப்ப நான் சீக்கிரம் இருந்தேன்னா என்னுடைய அழைப்பெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அழைப்பெல்லாம் ஃபார்ம் தரமாட்டாங்க. தம்பி ஓ ஃபார்ம் கிடையாது, உனக்கு அழைப்பு இல்லை தம்பி, 10 வருஷம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவோம். புரியுதுங்களா? எனக்கு முன்னே ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறார் ஊழியத்தை எடுக்கும்போது. என்னுடைய சீஃப் பாஸ் ஊழியத்தை எடுக்கும்போது அவன் அபிஷேகத்திலிருந்து அவன் தள்ளி போயிட்டான். என்னை கூப்பிட்டு ஏன் தலையில கை வச்சுட்டார். ஒன்னா போல பாஸ் தம்பி 10 வருஷம் பார்க்கணும். அவ்வளவுதான். நான் 31வது ஆளா உட்கார்ந்து இருந்தேன். கடைசியா தான் சாட்சி சொன்னேன்.
உடனே கூப்பிட்டு அவனை இங்க உட்கார வச்சாங்க. 2வது ஆளா கொண்டு உட்கார வச்சாங்க. ஆனா எனக்கு முன்னே இருந்த ஆளு என்னை விட்டு விலகி போயிட்டார். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன். ஊழியத்து 88வது வருஷம் பாஸ்டர் ஜேக்கப் ரத்தனசிங் என்பவர் முதல் என்னதான் எடுத்தார். அது ஆண்டோட கிருபை. அங்க சிபிஎம்ல எல்லாரும் ஊழியத்துக்கு வாங்க சோத்திரம் போய் ஊழியம் செய்யுங்க போங்க, அப்படி அனுப்புற ஊழியம் சிபிஎம் ஊழியம் கிடையாது. அங்க தோலை உரிச்சிருவாங்க. ஃபார்ம் வாங்க முடியாதுங்க. பெண்களா இருந்தாலும் ஆண்களா இருந்தாலும் ஃபார்ம் வாங்க முடியாது. கொண்டு குறைஞ்சிருவாங்க. யாருக்குமே 28 31 பாயிண்ட்ஸ் இருந்தது. எல்லாத்துக்கும் நான் பதில் செய்யணும். அப்படின்னா ஃபார்ம் வாங்க முடியாது. அப்படி அவங்க ஃபார்மை கொடுத்து நீங்க ஃபில் பண்ணி கொடுத்தாலும் அங்க வடிகட்டிடுவாங்க. கம்பி இந்த அவங்க ஊழியத்துக்கு அழைப்பில்லை, நீ இப்போ விசுவாசியா இருந்துச்சு நினைச்சிடும். ஃபார்ம் அவங்க எதிர்த்து தேவன் ஊழியத்துக்கு எடுக்கல, நீ ஊழியத்துக்கு வர உண்மைதான். ஆனா எவ்வளவு நாள் தேவன் நேசு ஊழியம் செய்ய முடியும்? முடியாது. திடீர்னு ஆண்டு அழைக்கிறேன், நான் பொய் சொல்லி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி நீ பின்வாங்குவதை விட தேவனோட பொறுப்பெடுக்கவே மாட்டால், ஊழியக்கான லிஸ்ட் ஒன்று பெயரை வைக்கவே மாட்டார். அதற்கு நீ சபைக்கு நல்ல விசுவாசியா இருந்து தேவனோட ஊழியத்துக்கு பிரயோஜனமா இரு. அதுவே உனக்கு பாக்கியம் சொல்லி அவன் எதிர பாம்பு கிழிச்சிடும், நாளுக்கு வந்து கிழிச்சிடும். அதெல்லாம் போக முடியாது, தேக்கி அனுப்பிடுவான். தேவன் உங்களை ஊழியத்துக்கு எங்களை நியமிக்க சொல்லல. தேவன் சொன்னால்தான் நாங்க எடுக்க முடியும். தயவு செய்து போயிடுங்க. உங்க அப்பா அம்மாவுக்கு பிரயோஜனமா இருக்கு, குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கு, கல்யாணம் பண்ணி ஆண்டவர் செய்யுங்க, சபைக்கு உபயோகமா இருங்க அப்படி சொல்லி எத்தனை பேர் அனுப்பிட்டாங்க. ஏன் இதை சொல்லுகிறேன்? இப்படி வந்த தேவனுடைய ஊழியக்காரன் பணிய முடியுமா? உங்களுக்கு என்ன யோகிதை? என்னைய ஒரு ஊழியக்காரன் பணியணும் அப்படின்னு நினைச்சுக்கிறான்னு வச்சுக்கிறேன். நான் பணிஞ்சிருவேனா? நான் பணிஞ்சேன்னா உங்களுக்கு சாபம், சந்ததிக்கு சாபம். உங்ககிட்ட பணம் இருக்கு, சொத்து இருக்கு. நீ ஜாதியில எப்படி உயர்ந்தவன்? ஜாதியில நற்புத்தி உள்ளவன் தான் உயர்ந்தவன், உதவி செய்கிறவன் தான் உயர்ந்தவன், மற்றவர்களை வாழ வைக்கிறவன் தான் உயர்ந்தவன். தமிழ் ஜாதினா என்ன அர்த்தங்க? வந்தோரை வாழ வைக்கும் தமிழரும். யார் வந்தாலும் தமிழ்நாடு வாழ வச்சிருவோம், யார் வந்தாலும் தமிழ் ஜனங்கள் வாழ வைத்து விடுவார்கள். தன்னோட பசிக்கு ஆதாரம் இல்லாவிட்டாலும் வருகிற ஒரு பசி ஆதாரம் கொடுப்பார். இதான் தமிழ் புத்தி. உமக்குள்ள இந்த மேட்டிமையான எண்ணங்கள் இருந்தால் நீதான் கள்ளத்திற்கு தரிசி. யாரும் நம்மை பணிய நாம் இடம் கொடுக்கவே கூடாது, விரும்பவே கூடாது. அந்த அவசரத்தில் நாம் படிக்கிறோம், ஜாதிகள் இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை பணியும்படி அவர்கள் ரொம்ப அவர்களை இறக்கிவிட்டார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது, பாய்க்காமற்று இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் இவர்களை பணியும்படி தேவன் செய்தார். அப்படிதான் அந்த வசனம். இதுதான் பாய்க்காமற்று. அந்நியர் நம்மை அவர்களை பணியும்படி அவர்கள் செய்தாலும் தேவன் என்ன செய்கிறார்? இவர்கள் தேவனை தேடும் ஆண்டவரே அவர்களை பணியும்படி செய்கிறார்களே, நாம் என்ன செய்வோம்? எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கிறோம், எங்கள் மீறல்களை மன்னிக்கிறோம் சொல்லும்போது தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பணியும்படி தேவன் செய்தார். அல்லேலூயா. அந்த வசனம் படிங்க தயவு செய்து. உன்னை ஒடுக்கினவர்களின் பிள்ளைகளும் துணிந்து உன்னிடத்தில் வந்து உன்னை அசட்டை பண்ணின யாவரும் உன் காலடியில் ஒடுக்கினவர்கள், அசட்டை பண்ணினவர்கள் கீழே படிங்க, உன் காலடியில் படித்து உன்னை கர்த்தருடைய நகரம். ரெண்டு பாயிண்ட் பார்க்கணும். ஒடுக்கினவன், அடுத்தது அசட்டை பண்ணி. ஒடுக்கினவனையும் அசட்டை பண்ணவனையும் தேவன் பணிய பண்ணினார். ஒடுக்கிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்களே, அவர்கள் ஒடுக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை பணியும்படி வைத்தார்கள். இப்படிப்பட்டதான ஜனங்களை பணிய பண்ணினார், ஒடுக்கினார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பணித்தார். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனே, யாராகிலும் உம்மை ஒடுக்கி உன்னுடைய கஷ்டத்தை பார்த்து, பணம் இல்லாமையே பார்த்து, உன் வறுமையை பார்த்து அவர்கள் அதை உபயோகப்படுத்தி அவர்களை பணியும்படி யாராலும் வைத்தா, தயவு சொல்றேன், கையெழுத்து கும்பிடுறேன், அப்படியாப்பட்ட கீழ்த்தரமான புத்தியுள்ள ஊழியக்காரனே நீங்க பணியாதீங்க, தயவு செய்து பணியாதீங்க. இருந்தால் உன் மேலே இருக்கிற தேவனுடைய கிரீடம், உன் மேலே இருக்கிற தேவனுடைய வல்லமை, உன் மேலே இருக்கிற தேவனுடைய மகிமை
அதை நீ இழந்துருவ. அப்படின்னா எல்லாரையும் பாசத்துல அவன் 10 ரூபா தரான் 50 ரூபா தரான் இப்ப ஐயா நீங்க தாங்க ஐயா அப்படின்னு சொல்லி அவனை பணிந்து துட்டுக்காக நீ பணிந்துச்சேன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் ஒன்று விட்டு போயிடும். ஃபாதர் பெர்னாஸ் ஒரு பாட்டு பாடுவார். அது எப்படின்னா இது மாதிரி வித்தியாசமா இருக்கும். பொறுக்க மீது கண்ணு போச்சுன்னா போச்சுதையா உன் அபிஷேகம். அதான் அந்த பாச 1000 ரூபாய் தரா 100 ரூபாய் தரா நீ போய் படிச்சுட்டேன்னா உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை விட்டுட்டு போயிடும். புரியுதுங்களா? அப்படி தயவு செய்யாதீங்க. தேவன் உங்களை அழைத்தா நீங்க பணிய மாட்டீங்க. அழைப்பு இல்லாம ஊழியத்துக்கு பண்ணா நீங்க எல்லாரும் பணிஞ்சுதான் வாழணும். மதிக்கலாம், கனம் பண்ணலாம், ஆனா பணியக்கூடாது. பணிந்து வாழற புத்தி நமக்கு இருக்கக்கூடாது. பணிந்து வாழ்றது ஒரு அடிமைக்கு இல்லையா? ஒரு சிலை இருக்கும் நம்முடைய வாழ்க்கையில. அதில் நாம் இடம் கொடுக்கவே கூடாது. தேவ ஜனங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டும். தேவனுடைய ஊழியக்காரர்கள் நிமிர்ந்து எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. என்ன சிபிஎம்ல வயிற்றுக்கு ஆதாரம் இருக்கோ இல்லையோ உங்க துணியை நன்றாக துவைத்து கஞ்சி போட்டு அதை ஆற வைத்து நல்லா அயன் பண்ணி 3 வேளையும் கொழுத்த ஆகாரம் உண்ணினது போல கெளீரமாய் வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தாங்க. புரியுதுங்களா? இன்னைக்கு அப்படிதாங்க. என்கிட்ட பணம் இல்லைங்க, அந்த வீராப்பெல்லாம் கிடையாது. ஆனா என் பசுத்தவன் சொல்லிக் கொடுத்தது அதுதான். கம்பீரமா இருக்க வேணும். உன்னிடத்துல பணம் இல்லை, பொருட்கள் இல்லை, பசிக்கு ஆதாரம் இல்லை என்று சொல்லி கூனி குறுகி போகாதே. தேவனுக்கு முன்பாக உன் தலையை உயர்த்தி சுத்தமாய் உன்னை சுத்தம் பண்ணி கொண்டு நீ ஊடத்துல ஜிப்பா வேஸ்டிய நல்ல அயன் பண்ணி இல்ல நல்ல அழகா மடிச்சு. இப்ப என் ஜிப்பா வேஸ்டிய நான் மடிக்கிறேன்னா அயன் பண்ண மாதிரி இருக்கும். அது உறுதிட்டு போகும்போது இவங்க பசியில இருக்காங்க, பட்டினியில இருக்காங்க, வறுமையில இருக்காங்க, யாரும் சொல்லவே முடியாது. அப்படி துவக்கப்பட்ட ஊழியம், அப்படி வளர்க்கப்பட்ட ஊழியம் தான் சிபிஎம் ஊழியம். இன்னைக்கு அதுக்கு ஒப்பாக நம்ம ஊழியத்தை கொண்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா அது உங்களால ஆகாதுங்க. அந்த ஊழியம் எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில, துன்பத்தின் மத்தியில, வறுமையின் மத்தியில தேவனை சார்ந்து வாழ்ந்து பசியை வெளியே காண்பிக்காமல் அப்படி வாழ்ந்து சாதிச்ச ஊழியம், வளர்ந்த ஊழியம்னா சிபிஎம் ஊழியம். அதுக்கு நிகரா நீங்க எல்லாம் வர முடியாது. அதுல ட்ரைனிங் எடுத்த ஊழியக்காரங்க நிகரா நீங்க வரவே முடியாது. புரியுதுங்களா? நிறைய விசுவாசிகளுடைய குடும்பம் சிபிஎம்க்கு ஊழியக்காரன் வெளியே வந்துட்டா அந்த குடும்பத்தார் அந்த ஊழியக்காரனை கொமன்னு கொமைச்சிருவாங்க. மதிக்க மாட்டாங்க, வீட்டுல சேர்க்க மாட்டாங்க. இன்னும் அங்கிருந்து வந்ததுனால இவங்க புறம்பாக்கப்பட்டவங்க. இந்த எண்ணங்கள்லாம் விசுவாசிகளுக்கு வரக்கூடாது. அவன் எந்த நிலைமையிலிருந்து வந்தான், அங்க இருந்தானே, ஜீவனை வைத்து வாழ்ந்தானே, தேவ கிருபையில பலப்பட்டானே, அவன் வந்துட்டான். உங்க குடும்பத்தார் நீங்கள் அவனை அங்கீகரிக்கணும், அவன் உதவி செய். ஒவ்வொருத்தவன் கொடுக்கவே கூடாது. புரியுதுங்களா? உதவி செய். யாரோ எங்க வீட்டுல வந்து சொல்லிட்டாங்க, சிபிஎம் வந்து ஊழியத்துக்கு வந்தா அவங்க சாபம் வீட்டுல ஏற்றக்கூடாது. அதே மாதிரி தான் அவங்க என்ன இது பண்ணாங்க. சிபிஎம் ஊழியத்தில் வந்துட்டா சாபமா வீட்டுல ஏற்றக்கூடாது. அந்த நாயம் சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இவங்க என்னை படிச்சாங்க. ரொம்ப படிச்சது யாருக்கு நஷ்டம்? இவருக்கு நஷ்டம். அருமையானவர்களே, சிபிஎம் வந்து ஒரு ஊழியக்காரன் வந்துட்டாருன்னா அவங்க குடும்பத்தார் நீங்க அவங்களை அங்கீகரித்து அவர்களை ஏற்று அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். பழிக்காதீங்க, தயவு செய்து உதவி செய்யுங்கள். அந்த ஊழியக்காரனை ஆற்றுங்கள், அந்த ஊழியக்காரனை தேற்றுங்கள். ஏன் அவனுக்கு அந்த பலவீனம் வந்தது? அவனுக்கு அழைப்பு இல்லை. 92வது வருஷம் கொட்டார இதுல நாகர்கோயில்ல ஒரு ஊழியக்காரன் மீட்டிங் நடந்தது. எங்களுக்கு டிபிஎம் ஊழியக்காரன் கொட்டார கரையில சட்டப்பாஸ் அவர் வந்து என்ன சொன்னா, எனக்கு எந்த பெண்ணையும் இந்த பூமியில ஆண்டு மனைவியாகிய பெண்ணை படைக்கல. எந்த பெண்ணும் என்ன தேடி வரல, நானும் எந்த பெண்ணையும் தேடி போகல. அப்ப இதுவரையில தேவன் அப்படியே வாழ வைக்கிறார். இப்ப உங்களுக்கு ஒரு பெண்ணு தேடி வந்துட்டா நீ இப்ப கல்யாணம் பண்ணிக்கோ. அந்த பெண்ணை தொட்டு பாவம் பண்ணிட்டு நான் கல்யாணம் பண்ணாம இருக்குன்னு சொல்லாது அப்படி என்று அந்த பாஸ்டர் கொட்டாரக்கரையில இருந்து வந்தவர் 92வது வருஷம் எனக்கு கூட்டத்திலேயே பிரசங்கம் பண்ணினார். அப்ப அந்த ஊர் நாம அங்கிருந்து வேதனைப்பட்டு வந்தாச்சுன்னா விசுவாசிகள், தேவ ஜனங்கள், ஊழியக்காரர்கள், பெற்றோர்கள், தொடர்புள்ளவர்கள், சொந்தக்காரர்கள், நீங்க டீச்சர் விசுவாசிகளா இருந்தா கூட அவங்களை ஏற்கணும்.
வீட்டுல ஏத்திட்டா சாபம் எங்க இருந்துங்க வரும்? அதெல்லாம் வராது. அது இருக்கிறவங்க உண்மையா இருந்தானே அதை ஆண்டவர் பார்ப்பார். அவன் பலவீனத்திலே வந்து விட்டான். அதான் ஆண்டவர் பெரிய விஷயம். அவன் தேவன் உண்டு. நீ எதுக்கு அவனை படிக்கிற? படிக்கவே கூடாது. அவன் தேவனுடைய சொத்து. அது மனசுல வச்சுக்கணும். அவன் தேவனுக்கு சீக்கிரம் எழுத ஊழியக்காரியா? அவன் தேவனுடைய சொத்து. ஊழியக்காரனா அவன் தேவனுடைய சொத்து. அவனை தயவு செய்து படித்தாரு. அப்போ பணிந்து வாழ்வது என்பது சிறையிருப்பு. யாரையும் நான் பணியக்கூடாது. சொல்லலாம் எனக்கு பணியக்கூடாது. வெளியே இருக்கிற நிறைய ஊழியக்காரருக்கு இந்த நேட்டிவ புத்தி நிறைய. அவனை என்ன பணிய வைக்கணும். இவனே பரலோகத்துக்கு போக போறது இல்லை. போக போறது இல்லை. ஆனா அழைக்கப்பட்ட ஒரு ஊழியக்காரன் இவனை பணியணுமா? அருமையானுடைய அது ஒரு சாபம். பணம் இருக்கு. சிபிஎம் எங்களுக்கு பணம் சம்பாத்திய பண்ணி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. விசுவாசத்தை தான் வாழும். எந்த பணமோ பொருளோ யாரை ஏமாற்றி பொய் சொல்லி விசுவாசிகளிடத்திலே சின்ன பொய் சொல்லி கூட நாங்க பணம் வாங்கினதே கிடையாது. அவங்க காணிக்கை தசமான் கொடுப்பாங்க. நாங்க பொய் சொல்லி யாருக்கு இந்த கன்வென்ஸ் வைக்கிறோம் அப்படி பொய் சொல்லி கூட நாங்க பணம் சீப்பாசி கேட்க சொல்றாரு. விசுவாசிகள் கொடுக்கணுமா? ஸ்பெஷல் காணிக்கை இருக்கிறோம், ஸ்பெஷலா போடுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு நாங்களும் சொன்னது. ஆனா நீங்க ஏமாற்ற பொய் சொல்ல எல்லாவற்றையும் நீங்க பழகினீங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் கிடையாது. ஆண்டவரை நம்பி மட்டும்தான் வாழும். ஆண்டவரை முன்வைத்து தான் வாழும். அவரை பின்பற்றி மட்டும்தான் வாழும். எங்களோட வழக்கு அப்படிதான். புரியுதுங்களா? அருமையான அதனால்தான் சொல்கிறேன், இஸ்ரவேல் ஜனங்களை பணிய பண்ணினவர்களை தேவன் அவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பணிய பண்ணினார். அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பணித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை கூனி குறுக பண்ண பார்த்தார்கள். அவர்கள் கூனி குறுக பண்ணினார்கள். இஸ்ரவேல் நாட்டை கொள்ளையடிக்கவன் ஒரு ஜாதி ஒரு ராஜா வந்துட்டான். அவன் நாட்டை கொள்ளையடிக்க வேறொரு ராஜா வந்துட்டான். ஐயோ, நாட்டை கொள்ளையடிக்க வந்துட்டாயா? உடனே இவங்களை விட்டுட்டு அங்க ஓடிட்டான். அதுக்குள்ள உள்ள நுழைஞ்சு அந்த நாட்டை கொள்ளையடிச்சிட்டாங்க. இவன் போனா இவனுக்கு சங்கா. இப்படிதான் தேவன் செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை கொள்ளையடிக்க நினைத்தான் அவருக்கு கொள்ளையடிக்கப்படுவார். திட்டவட்டமான அழைப்பு இல்லாமலே ஊழியம் செய்கிறோம் நிறைய பேர் உண்டு. தேவனுடைய அன்பிலே செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனா அழைக்கப்பட்டிருந்தால் தேவனை அவர்களை நீங்க அவங்களை பணிய வைக்க கூடாது. ஒருத்தர் ஊழியக்காரன் தான் சொன்னான், ஆஞ்சனே இந்த இறுதியா பணிய மாட்டான். ஏனென்றால் சிபிஎம் ஏன் பரிசுத்தவான்கள் மேன்மையானவனா இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. அப்படியே சொன்னங்க, இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. இவனை குறித்து இங்க விசாரிச்சு பாருங்க, தெரியும். இவனை நான் பணிய மாட்டேங்க. நான் என் பரிசுத்தவான்களை கூட நான் பணியறதுக்கு என் பரிசுத்தவான் இடம் கொடுத்ததே கிடையாது. எங்களை கனம் பண்ணினான். நாங்க யாரையும் பணிந்து வாழ என் பரிசுத்தவான்கள் இடம் கொடுத்ததே எங்களை தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி எங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்து எங்களை நிமிர்ந்து நிற்க பண்ணினவர்கள் தான் சிடிஎம் என் பரிசு. இப்ப இங்க வந்திருக்கிற டிடிஎம்க்கு வெளியில தேவனை எப்படியெல்லாம் பக்குவப்படுத்தினா தெரியுங்களா அவங்களுக்கு? வெளியே உள்ளவர்களுக்கு தெரியாது. அவங்க நினைக்கிறாங்க அவங்க தான் பெரியார். ஒரு நாளும் கிடையாதுங்க. தேவனை பணிந்து வாழ பழகினவர்கள் தாங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை தேவ ஜனங்களை யாரும் பணிய வைக்க முடியாது. அவர்களை தேவனமாக்கி போடுவார். அவர்களை தேவன் சங்காரம் பண்ணுவார். அவர்கள் சத்துக்களுக்கு அவர்களை ஒப்பு கொடுப்பார். புரியுதுங்களா? அதனால்தான் சொல்லுகிறேன், தேவனுடைய ஊழியக்காரர்களை நீங்க தயவு செய்து உங்ககிட்ட பணம் இருக்குங்கிறதுக்காக அவங்க உங்ககிட்ட பணிவா பேசணும் மட்டும் நீங்க நினைக்காதீங்க. உங்களை அவன் கூயில தள்ளுறான். உங்ககிட்ட இந்த பணத்தை வாங்குறதுக்காக உங்ககிட்ட ரொம்ப பேசுவான். உங்களை போல தயாள குணம் உள்ளவர் இந்த உலகத்துல கொஞ்சம் பேர் தாங்கயா இருக்கிறாங்க அப்படி சொல்லி உங்ககிட்ட பணத்தை வாங்கி போயிடும். அந்த சாபத்துக்கு நீங்க போகாது. உங்களை ஏமாத்தனா அதுக்குரிய ஆக்கியம் அவனுக்கு தான். புரியுதுங்களா? அவனுக்கு தான் அந்த ஆக்கியம். அவன் வாங்கி நல்லா கறி மீன் சாப்பாடு வச்சு சாப்பிடலாம். சாபம் அவனுக்கு தான். ஆனா நீங்களும் யாரையும் உங்களை பணியை இடம் கொடுக்க கூடாது. அவங்க உற்சாகப்படுத்தி பலப்படுத்தி அவனுக்கு வேண்டிய உதவி செய்து அவளோட குறைவுகளை நிறைவே தந்து அவளை வாழ வைக்கணுமே ஒழிய என் ஜாதி இப்படி அவனை நான் பணிய பண்ணுவேன் என்னன்னா நீ பாதாளத்துக்கு போகிறது நல்லது. ஆனா ஒரு ஆள் பரலோகத்துக்கு போகாமலே பாதாளத்துக்கு அனுப்பலாமே, பரலோகத்துக்கு போக விடாம தடுக்கலாமே. அது எப்படி செய்யலாம்?
அது உங்களுக்கு தெரியுமா? வெளியூர் ஊழியர்கள் நிறைய பேருக்கு தெரியாதுங்க. எப்படி அனுப்பணும்னு தெரியாது. ஒரு ஆள் பர்வத்துக்கு போக விடாம தடுக்கவும் தெரியாது. ஒரு ஆளை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்குறது எப்படின்னு தெரியாது. பேய்களுக்கு ஒப்பு கொடுக்கறது எப்படின்னு தெரியாது. இப்படி இருந்து ஊழியம் செஞ்சுட்டு நீங்க எப்படி பர்வத்துக்கு போவீங்க? 3 குற்றம் தேவனுக்கு பிரியம் இல்லாத குற்றம். 1 மனமேட்டிமை, 2 ஸ்திரீகளால் கரைப்பட்ட வாழ்க்கை, 3வது பொய். இந்த 3 உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. ஒரு ஆத்மாவை நீ பரலோகத்துக்கு அனுப்ப முடியாது. சேலஞ்சு பண்ணி சொல்றேன், நான் தேவனுக்கும் பாருங்க. நீ மூடு சபைய, சபையை மூடிட்டு போ. ஊரூரா சுவிசேஷம் நீ போ, ஒரு சபையில போய் உட்கார். அப்படிதான் புதுக்கோட்டைக்கு ஒருத்தனை அனுப்பி வச்சேன். சிபிஎம் அப்படிதான் அனுப்பி வச்சேன். அங்க போ, நீ நிக்காது. அவங்க போனவன மாறிட்டான், புரியுதுங்களா? அங்க போய் மாறிட்டான். ஒரு 200 ரூபாய் கையில கொடுத்தேன், எடுத்துட்டு அங்க போங்க. அங்க போய் மாறிட்டான். அவன் கடல் மாறிட்டு, அவன் சிறை இருப்பலாம் மாறிட்டு, டிபிஎம்ல அவன் நல்ல ஒரு தேவ மனுஷனா மாறிட்டான், புரியுதுங்களா? அதனால தேவனை அண்டி கொண்டு வாழுங்கள். நம்மை ஏமாற்றினாலும் நம்ம பண்ணிக்கிறானா, எச்சரிக்கையா இருங்க. நானு கொடுத்து ஏமாந்து அதான் சொல்றோம். யாரையும் தேவ ஊழியக்காரரை சிறைப்படுத்தாங்க, சிறுவப்படுத்தாங்க. தயவு செய்து முடிஞ்சா உதவி என்கிட்ட இப்ப ஒண்ணும் இல்லை. ஆனா நான் நிறைய ஊழியக்காரருக்கு உதவி செய்திருக்கிறேன். மேன்மைக்காக சொல்ல நல்ல அறிக்கை பண்ணுகிறேன். நிறைய ஊழியக்காரருக்கு உதவி செய்திருக்கேன். உதவி செய்த கரங்கள் தான் நீங்க ஒண்ணும் இல்லாம உட்காந்து ஒரு வார்த்தை கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் சொன்னாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்குறேங்க. என் மனைவி நல்ல புடவைகள் எல்லாம் எடுத்து கொடுத்துரும். கேட்டு பாருங்க, எதிர உட்காந்து ஊழியக்காரனை கிளம்ப போனோம். அரிசி பருப்பு எல்லாத்தையும் அழகி கொடுத்து நான் சேரி எடுத்துட்டு போங்க. எல்லா பேண்ட் ஷர்ட் எதெல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். போங்க போடுங்க. அது கொடுத்து சிவந்த கரன்னு சொல்லுவாங்க. அந்த அளவு இல்லாவிட்டாலும் முன்னேற்ற உதவி. யாரையும் நாங்க சிறுமைப்படுத்தினதே. என்ன சிறுமைப்படுத்தணும், உன்னை பணிய வைக்கணும்னு நினைக்காது. உன்னை போல கேடு கட்டவே பணம் இருக்கு. என்னை விட நீ உயர்ந்தவனா? நான் கேட்கிறேன், என்னை விட உயர்ந்தவனா? நீ கிடையவே கிடையாது. எல்லாரையும் வாழ வைக்கிறவன் தான் உயர்ந்தவன். எல்லோரையும் பசியால் ஆகாரம் கொடுத்து போஷிக்கிறவன் தான் உயர்ந்தவர். எல்லோருக்கும் ஒன்றுமில்லாத உடுத்த வஸ்திரம் இல்லாத உடுத்தி வைத்து அழகு பார்க்கிறவன் தான் உயர்ந்தவர். இதான் தேவனுடைய அன்பு, தேவனுடைய பண்பு. அப்படி வாழ தேவ ஜனங்களாகி உங்களுக்கும் தேவனுடைய ஊழியக்காரர் எங்களுக்கும் தேவனுடைய இரக்கம் பாராட்டுவார். தேவ ஜனங்கள் எந்த விசுவாசிகளும் உங்களை பணியணும் நீங்க விரும்பாதீங்க. தேவனுடைய ஊழியக்காரர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க உங்களை பணியணும் விரும்பாதீங்க. அவரை கனம் பண்ணுங்க. ஆண்டவரை பணிந்து வாழுங்க. அதான் நமக்கு பாக்கியம். எந்த மன மேட்டிமையும் நமக்கு வரக்கூடாது. ஏற்றுக்காப்பு நேசருக்கு வந்த இந்த பரிதாபமான நிலைமை நமக்கு வரக்கூடாது. புதிய ஏற்பாட்டின் காலத்துல மேட்டிமை குணம் உள்ளவர்கள் அந்தி கிறிஸ்துவா இருப்பார்கள், கள்ள தீர்க்கதரிசிகளா இருப்பார்கள், கள்ள போதர்களா இருப்பார்கள், கள்ள மேய்ப்பர்களா இருப்பார்கள், கள்ள சுவிசேஷர்களா இருப்பார்கள். அந்த அவல நிலை உங்களுக்கு வராதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். தேவனை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கிருபைக்குள்ளே மறைக்கப்படும். இத பாருங்க, இந்த வருஷத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. இதான் இந்த வருடத்திலே கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த இன்னும் 2 நாள்ல நாம் புத்தாண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். நாமும் இந்த வருஷத்திலே மற்றவர்களை பணிய பண்ணி வாழ்ந்த அந்த கெட்ட புத்தி அடுத்த வருஷத்துல நமக்கு இருக்கக்கூடிய, அடுத்த வினாடியே இருக்கக்கூடாது. விழுந்தால் அள்ளி கொடுங்கள், வாழ வைங்கள் ஊழியக்காரர்கள். ஆனால் உங்களை பணியணும்னு நினைக்காதீங்க. ஜாதிகளை ஒருவனும் மேன்மையானதும் கிடையாதுங்க. தேவன் தான் மேன்மையான. அவளை பணிந்துதான் நான் வாழும். நான் உட்கார்ந்துதான் பிரசங்கம் பண்ணுறேன், புரியுதுங்களா? நின்று கொண்டு போக கொஞ்சம் ஆக்டிவா இருக்கலாம். அந்த பிரசங்கம் வேற மாதிரி இருக்கும், சரிங்களா? அந்த பாடி வேற வார்த்தை உச்சரிப்புகளெல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஆனால் நமக்கு தேவனை பணிந்து வாழ்கிற வாழ்க்கை வாழ்ந்து கிருபைகளை மறைத்துக் கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம்ங்களா? மகாபரிசுத்த தேவனே, எங்களை காத்து வழிநடத்தி கிருபைதாரும். ஆண்டிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில எங்களை கொண்டு வந்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இன்று நாங்கள் செய்த பாவங்கள் அடுத்த ஆண்டிலே அடுத்த வினாடியே இராதபடி எங்களை சரிப்படுத்த ஆசீர்வதித்து வழிநடத்துகிறோம். இதே ஆண்டில பிரவேசிக்க
விசேஷ கிருபை தன்னை விசேஷப்படுத்துகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி பணிய பண்ணினவர்களை இஸ்ரவேல் ஜனங்களை பணிந்து செல்லத்தக்கதாக அவர்களை கூனி குறுக பண்ணினீர். அதே போன்றுதான் எங்களை கூனி குறுக பண்ணினவர்கள் எங்களை பணியட்டும். ஆண்டவரின் கால்களின் பாதங்களின் எழுகிற புழுதிகளை அவர்கள் நக்கட்டும். எங்களிடத்தில் ஜாதியில குறித்து மேன்மை தன் ஜாதியை குறித்து மேன்மை பாராட்டுகிற அவர்கள் தலைவரத்தரடால் நக்கி ஒன்றுமில்லாமலே போகட்டும். உங்கள் ஜனங்களை உயர்த்தி அறணும், உங்கள் ஊழியக்காரர்கள் உயர்த்தி அறணும். ராஜா கிருபைக்குள்ளே மறைத்துக் கொள்ளும், காத்து வழிநடத்தும் கிருபைக்குள்ளே வந்து அவர்களை அடக்கலமாக புகுந்து வாழ உதவி செய்தார்கள். இயேசு கிறிஸ்து மூலம் நாம் திட்டாகும். ஆமென். Praise the Lord. God bless.